ஐயா முத்துராமலிங்க தேவர் சாலை நந்தனத்தில் வந்து ஏற்கனவே இது வந்து போர்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த போர்டு வந்து பஸ்ஸாக வச்சுருக்காங்க. வச்சுருக்காங்க பஸ் முத்துராமலிங்க சாலை வச்சுருக்காங்க. முத்துராமலிங்க தேவரில் அரசாணை இருக்குது. அரசாணை இருக்கின்ற பொழுது நந்தனத்தில் இருக்கக்கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவருடைய சாலை. ஒரு சாலைக்கு பேர் வந்து 4 பேர் இருக்குது. சேமியர் சாலை, பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலை, பசுமன் முத்துராமலிங்கனார் சாலை, பசுமன் முத்துலிங்கம் சாலை, முத்துலிங்கம் சாலை, இப்படி இத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க. ஒரு அதிகாரி வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரி வந்து இதெல்லாம் பார்க்குறவங்களுடைய வேலை. ஒரு ரோட்டுக்கு 4 பேர் வச்சு ஒரு லெட்ரு வருமா? இந்த புரியலை, இது என்ன வன்மனு புரியலை. அதில் மேம்பாலத்தில் என்ன பேர் இருக்குது? டிகே மூத்தான்னு பேர் இருக்குது. அதை மாற்றி அமைக்க முடியுமா? அந்த பக்கம் ஒரு பேர், அந்த பக்கம் ஒரு பேர் வைக்க முடியுமா? அப்போ தொடர்ந்து இது போல் அந்த தேவர் சொல்லக்கூடியதை போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது வந்து நான் வந்து மாநகராட்சி வன்மையாக கண்டிக்கிறேன். மாநகராட்சி நிர்வாகத்தை, அந்த ஏரியா உட்பட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து இது போல் செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே தேவைப்பட்டதை அழிச்சாங்க. திருப்பி நாங்கள் புதுக்கோட்டை எதுக்கு சொன்னோம், அதில் முத்துராமலிங்க சாலையும் போட்டிருக்குது. இங்கே முத்துராமலிங்கனார் சாலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சம்மந்தப்பட்ட கால்நடைத்துறைக்கு சொந்தமான அலுவலகத்துக்கு போகிற வழி. இந்த போர்டில் வந்து நந்தனா ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு இதில் இருக்குது. இதே அங்கே வந்து மாநகராட்சி போர்டில் என்ன வச்சுருக்காங்க, பசுமன் முத்துராமலிங்க சாலைன்னு வச்சுருக்காங்க. ஏற்கனவே தேவருக்கு அழிச்சிருந்தாங்க. நம்ம போய் லெட்டர் கொடுத்து அதை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் மாத்திரம் என்ன பண்ணியிருக்காங்க, முத்துராமலிங்க சாலைன்னு மொட்டையாக போட்டிருக்காங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு சொல்லி அரசாணை இருக்கின்றது. ஒரு வட்டம் எப்படி ஒரு கார்பரேஷன்லாம் மாநகராட்சியில் எப்படி பார்த்து வைக்க முடியும்? அரசாணை இருக்குது, முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு அரசாணை இருக்குது. அது போட்டு வைக்கிறது மாநகராட்சிக்கு என்ன வழின்னு கேட்குறேன். பேர் வைக்கிறதுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாலை என்பது இந்த ரோடு அரசாணை வெளியிடப்பட்டது. அதை தொடர்ந்து செயல்படுத்த சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இது போல் நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் தேவர் சில போராட்டம் அறிவிக்கப்படும். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக உண்மையாக கண்டிக்கிறேன். தமிழக முதல்வருக்கு இது போய் சேரணுன்றது என்னுடைய வேண்டுகோள்.